ஹலோ கைஸ், நான் தான் ரெண்டு இருக்கு. இந்த சேனலுக்கு நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டியூக் 390 பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டியூக் 390 பைக் வந்திருக்கா, நியூ மாடல் வந்திருக்கா, ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் இன்னும் வரல, பழைய டியூக் 390 தான் இருக்குது. நம்ம அந்த பைக்கோட ஆன்-ரோட் ப்ரைஸ் இப்போ எப்படி இருக்குது, பைக் ரிவ்யூ பேசிக்காக சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்னுட்டு ஒரு விஷயம் வந்து ஹைப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். ஹலோ கைஸ், உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா சொல்லிட்டு சொல்லுங்கள். டியூக் 390 இந்த பைக், இந்த கலர் முக்கியம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் எதனால இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டியூக் 390 பைக் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த பைக்கை டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது கைஸ், ஏன்னா புதிய ஜிஎஸ்டி ப்ராப்ளம். அதனால் இந்த பைக்குன்னு இல்லை, எல்லா பைக்லேயுமே அப்படி தான். ஏன்னா 350 சிசி மேலே உள்ள பைக்கெலாம் நல்லா ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு. அதனால் எல்லா பிராண்டுமே 350 சிசியாக மாற்ற போகிறாங்க. 400 எல்லாம் இருக்குது, ட்ரைம் 400லாம் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே ஸ்டாப் பண்ண போகிறாங்க. டியூக் 390 கூட சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த பைக் கிடைக்கும். உங்களை அப்டேட் நான் ஃப்யூச்சரில் போடுறேன், இந்த பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. சொன்னால் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடட் பைக். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கேடிஎம் டியூக் 390ல் எல்லாமே இருக்குது. RC 390 இருக்கட்டும், ADVயாக இருக்கட்டும், டியூக்கில் இருக்கட்டும், இந்த 3 இதுலேயுமே செம்மையாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் லோடட் தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. மிஸ் பண்ணக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான் கைஸ். இந்த பைக்கோட இப்போ ஆன்-ரோட் ப்ரைஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் ரைடெலாம் உங்களுக்கு வந்து ஓகே தான். குஷனிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டுக்கலாம், கார்ட் போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் கேட்டிங்க அந்த கேபிள்லாம் கட் ஆகும்னு சொல்லிட்டு. அது இப்போது வந்துடுச்சு கை, ஸ்டாக்லேயே இருக்குது. நீங்கள் போட்டுக்கலாம், நீங்கள் மாடிஃபை பண்ண அவசியம் இல்லை. அண்டர்பெல்லி எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் இது ஆன்-ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன், சரியா? உங்களுக்கு இது டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியதான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த பைக் இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே எடுத்துருவாங்க. ஆரஞ்சு கலருக்கு லேட் ஆகும் கைஸ். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் மட்டும்தான் இப்போ எல்லா ஷோரூம்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 days கிட்ட ஆகும், சரியா? உங்களுக்கு ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க, இல்லாட்டா கொஞ்சம் டிலே ஆகும் கைஸ். ஸ்டாப் பண்ணுற முன்னாடி எடுத்துருங்க. இப்போ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துருங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க டியூக் 390. டியூக் 350 சைடு வரப்போகுது, ஓகேவா? அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஓகே, இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணுமா? எனக்கு சொல்லி இதாக ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிசி பார்த்தீங்கன்னா 398. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 29க்குள்ளே கிடையும் கைஸ், சரியா? நிறைய பேர் ஓனர்ஷிப்பு, நீங்கள் இந்த பைக் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் சொல்லுங்கள் இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லுங்கள். ஷோரூம் வந்து 29 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இல்லை. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 பேக் டயர். பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுனா அப்பல்லோ, ஓகேவா? அப்பல்லோ கொடுத்துருக்காங்க, நல்ல பிராண்டு தான். முன்னாடி நான் வச்சுருந்தது மெஷிலின் இருந்துச்சு, இப்போல்லாம் மாற்றிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 110 தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில், சரியா? ஓகே, இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 168. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது சீட் எவ்வளோன்னு. 800 mm. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 20 mm கிட்ட அடிஷனல் போட்டுக்கலாம். இந்த சீட்டுக்கு அடியில் ஒன்று மாடிஃபைட் அவங்க தருவாங்க, ஸ்டாக் தான், ஜஸ்ட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்டு மேலே வைக்கலாம். அப்போ நீங்கள் இந்த பைக்கோட ஆன்-ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 to 3,70,000. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் இருக்கிற ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 3,70,000 இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகும். அதான் சொல்கிறேன், 3,65,000 3,70,000. ஓகேவா கைஸ்? மொத்தம் 3 கலர் இருக்குது, பிளாக்கு, ப்ளூ, ஆரஞ்சு இருக்குது, சரி? ஆரஞ்சு கொஞ்சம் டிலே ஆகும், நீங்கள் புக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், பிளாக், ஓகேவா? அதேமாதிரி இந்த பைக்கோட டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 167 சொல்கிறாங்க. அது மேலே பிடிச்சிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 157 வரை ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே பிடிக்கல, சரியா? அதுவும் பில்லியன் வச்சு, ஓகேவா? சோலோவனா இன்னும் போயிருக்கும். இந்த பைக்கோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்டுட்ருக்கனால இன்னொரு வாட்டி கிளியராக நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பைக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான் இருக்கும், ஓகே? டிஸ்பிளே இப்படி தான் காட்டும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா, ஓகே, இதில் போனீங்கன்னா மோட்டர் சைக்கிள் இருக்கா,
மோட்டார் சைக்கிளுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா மோட்டார் சைக்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா ரைடிங் மோட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்கும், ஸ்ட்ரீட்டு, ரெயினு, அது இல்லாமல் உங்களுக்கு ட்ராக். இந்த 3லேயே நீங்கள் மாற்றி ஓட்டிக்கலாம். ட்ராக்னா கொஞ்சம் பவராக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்ட்ரீட்டில் தான் வச்சு ஓட்டுவாங்க, ரெயின் டைமில் ரெயினில் போட்டு ஓட்டிக்குவோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும்போது இருக்கும். லான்ச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அது இன்னும் இது வரல, அதுக்கடுத்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் இன் ஆஃப் உள்ளே போயிடலாம். சரியா? ஓகே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூலண்ட் எவ்வளோ இருக்குன்னு டெம்பரேச்சரில் இருக்குன்னு காட்டும், ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோன்னு காட்டும், பேட்ரி வால்டேஜ் காட்டும். இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல். ஏன்னா சில டைம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும்போது பேட்ரி ப்ராப்ளமா இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். ஓடியோனா அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த பைக்குன்னு காட்டுறது. சர்வீஸ்ன்னு இருக்கும், எத்தனை கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ண அதே காட்டிக்கும். ஓகேவா? வார்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏதாவது வார்னிங் இருந்தால் இதே மாதிரி வார்னிங்கில் காட்டும். உங்களுக்கு சிம்பிள் லைட்டு பார்த்தோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கில் பேசிக்காக இருக்கிறது தான். ட்ரிப் இன் ஆஃப் 1 2 செட் பண்ணி வைக்கிறது, டிஸ்டன்ஸ் இல்லாமல் எவ்வளோ போகுதுன்னு பார்த்து வைக்கலாம். இந்த பைக்கில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். இது செம்ம இதுங்க. இது உண்மையிலே நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர்னால் நீங்கள் அதில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரைசிங் கொடுத்தீங்க போகாது. க்ரூஸ் கண்ட்ரோல்னால் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு காட்டி தரேன், அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணணும். என்ன இருக்குது தெரியுமா? இதை ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படின்னா ரைசிங் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு இதுவும் ப்ளஸ். இப்போ 80ல் போயிட்டுருக்கீங்கன்னா 81 82 ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது மைனஸ். ஓகேவா? இது வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ரைசிங் கொடுக்க அவசியமே இல்லை, இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சரி ஒரு 5 வாட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ 80ல் போயிட்டுருக்கீங்க, ஒரு 5 வாட்டி கொடுத்தீங்கன்னா 85 அப்படின்ட்டு உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்கும். ஒரே ஸ்பீடில் அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் 80 செட் பண்ணிட்டீங்கன்னா 80ல் அப்படியே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் போயிட்டே இருக்கலாம். செம்மாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு காட்டி தர வரமேட்டு. ஓகே, ஃபேவரட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மாதிரி, இது டக்குன்னு எடுக்கிற மாதிரி. அதுமாதிரி சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம். இது கிளிக் பண்ணும்போது இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செலக்ட் பண்ணி வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. நேவிகேஷன், ஆடியோ, ட்ரிப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் காட்டுறதெல்லாம் செட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து அந்த சுவிட்சோட இது. ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா குவிக் செலக்டரும் அதே மாதிரி தான். மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ன வேணும், கீழே கிளிக் பண்ணி அதுன்னு காட்டுறது. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் பேரிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஹெட்ஃபோன் பேரிங் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு மொபைல் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். சரி, அதில் பேச முடியாது. நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் ஆல்ரெடி இதில் இருந்தீங்கன்னா பேசிக்கலாம். ஹெட்செட்டோ இல்லை இன்டர்காமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஆன் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும் ப்ளூடூத்தில். அது குவிக் ஷிஃப்டர். இந்த பைக்கில் குவிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இது இழுக்கும், ஆனால் இப்போலாம் கரெக்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான் கைஸ். மற்றபடி ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து இது க்ரூஸ் கண்ட்ரோலு, லான்ச் கண்ட்ரோலு, ஆடியோ, நேவிகேஷன் அதெல்லாம் பார்த்து. நேவிகேஷன் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக காட்டும், எந்த சைடில் போய் திரும்பணும் எல்லாமே சொல்லும். இதுதான் இந்த பைக்கில் இருக்கிறது கைஸ். இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இதை கேளுங்க. அது இல்லாமல் இந்த பைக்கில் புதிய ஹெல்மெட் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க கைஸ், நீங்கள் கேட்டு வாங்க. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 5500 ஒருத்தில் ஹெல்மெட்ஸ் சொல்கிறாங்க. இக்னைட் பிராண்டு, KTM பிராண்டு ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க, இக்னைட் ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்மெட்டை வாங்க மறந்துடாதுங்க கைஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இதே போல் வீடியோ போனோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பை கைஸ்.